பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவத்தின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். திருச்சபையின் வரலாறு நாம் தெரிந்திருப்பது மிகவும் முக்கியமானது. திருச்சபையின் ஆரம்பத்தை நாம் பார்க்கலாம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு 50 நாளுக்கு பிறகு திருச்சபை தொடங்கியது. அதாவது கிபி 30 தொடங்கியது. இயேசு தமது சபையை கட்டப்போவதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். மத்தேயு 16:18 நாம் அதை பார்க்கலாம். பெந்தைகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர் 2:1-4 நாம் வாசிப்போமானால், பெந்தைகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் வரும்போது திருச்சபை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அந்த நாளில் பேதுருவின் பிரசங்கத்திற்கு 3000 பேர் பதிலளித்து கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்தார்கள். கிறிஸ்தவத்திற்கு ஆரம்ப காலத்தில் யூதர்களும் அல்லது யூத மதத்திற்கு மதம் மாறியவர்கள் சபையாக எருசலேமில் மையமாக இருந்தது. இதன் நிமித்தமாக கிறிஸ்தவம் முதலில் யூதர்களையே கொண்டிருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள் அல்லது எசன்ஸ் போன்றவர்கள் அடங்கும். எனினும் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததை மற்ற யூத குழுக்கள் கற்பிப்பதில் இருந்து வேறுபடுகின்றன. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருந்த யூதர்களின் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா, அதாவது மேசியா மற்றும் அவருடைய மரணத்தின் அடிப்படையில் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்ற இந்த செய்தி பல யூத தலைவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதாவது அவர்கள் தங்கள் சொந்த மேசியாவை கொன்றார்கள் என்பது. ஆகவே தர்சு பட்டணத்தை சேர்ந்த சவுல் போன்றவர்கள் வழிமுத்திரை பெற்று நடவடிக்கை எடுத்து கொண்டிருந்தார்கள். இதனை அப்போஸ்தலர் 9 நாம் பார்க்கலாம். யூத மதத்தில் கிறிஸ்தவத்திற்கு அதன் வேர்கள் இருப்பதாக சொல்வது மிகவும் சரியானது ஆகும். புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் பழைய ஏற்பாடு அமைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் அறிவு இல்லாமல் கிறிஸ்தவத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள இயலாது. மத்தேயு மற்றும் எபிரேயர் புத்தகங்களை நாம் இதற்கு உதாரணமாக பார்க்கலாம். பழைய ஏற்பாடு மேசியாவின் தேவைகளை விளக்குகிறது. அது மேசியாவின் மக்களுடைய சரித்திரத்தை கொண்டிருக்கிறது. மேசியாவின் வருகையை முன்னறிவிக்கிறது. அப்படியானால் புதிய ஏற்பாடு மேசியாவின் வருகை மற்றும் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும் அவருடைய வேலையை பற்றியது ஆகும். இயேசு அவருடைய வாழ்க்கையில் 300க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். பழைய ஏற்பாடு எதிர்பார்த்திருந்ததை நிரூபிக்கிற நிரூபணமாக அவர் இருக்கிறார். ஆரம்ப கால திருச்சபையின் வளர்ச்சி எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். பெந்தைகோஸ்தே நாளுக்கு பிறகு அதிக காலம் செல்லாமல் திருச்சபையின் கதவுகள் யூதர் அல்லாதவர்களுக்கும் திறக்கப்பட்டன. சுவிசேஷகன் பிலிப்பு சமாரியவர்களிடம் பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 8:5 நாம் இதை பார்க்கலாம். அவர்களில் அநேகர் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியுவின் வீட்டில் புறஜாதியாருக்கு பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 10 நாம் இதை பார்க்கலாம். அவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னே சபையை துன்பப்படுத்தினவர். இதனை நாம் முன்பதாக வேதத்திலே பார்க்கலாம். கிரேக்க ரோம உலகத்தின் மீது சுவிசேஷத்தை பரப்பினார். ரோமாபுரிக்கு சென்றார் என பல்வேறு இடங்களுக்கு பவுல் சென்று சுவிசேஷத்தை கூறியிருந்தார். கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான புத்தகங்கள் எழுதி முடிக்கப்பட்டு திருச்சபைகளில் வலம் வந்து கொண்டிருந்தன. பிறகு அடுத்த 240 வருடங்களுக்கு கிறிஸ்தவர்கள் ரோமர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். சில நேரங்களில் இஷ்டப்படி, சில நேரங்களில் அரசு ஆணையால் பெரும் உபத்திரத்திற்குள் கடந்து சென்றார்கள். 2ஆம் மற்றும் 3ஆம் நூற்றாண்டுகளில் சபை விசுவாசிகள் எண்ணிக்கை அதிகரித்ததால் திருச்சபை தலைமை இன்னும் அதிகமான படிநிலைக்கு ஆளானது. இந்த சமயத்தில் பல மதவெறிகளும் அம்பலப்பட்டு மறுக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு நியதி ஒப்புக்கொண்டது. அதுவும் மட்டுமன்றி துன்புறுத்தல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்தது. ரோம சபையின் எழுச்சி. கிபி 312 ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஒரு மனமாற்ற அனுபவத்தை கொண்டிருந்ததாக கூறினார். சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு
தியோடீசிஸ் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவம் ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரப்பூர்வ மதமாக மாறியது. ஆயர்கள் அரசாங்கத்தினால் கௌரவ இடங்களை பெற்றனர் மற்றும் கிபி 400இல் ரோமன் மற்றும் கிறிஸ்தவன் சொற்கள் ஒத்ததாக இருந்தன. கான்ஸ்டன்டைன் பேரரசனுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படவில்லை. காலப்போக்கில் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவர்கள் கிறிஸ்தவத்திற்கு மாற்றப்பட்டாலொழிய துன்புறுத்தலுக்கு ஆளான காலமாக மாறியது. இத்தகைய கட்டாய மத மாற்றத்தால் திருச்சபைக்குள் நுழைந்த பலர் இருதயத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தப்படவில்லை. புறஜாதியினர் தங்களுடைய விக்கிரகங்களையும் பழக்க வழக்கங்களையும் சபைக்குள் கொண்டு வந்தனர். சின்னங்கள், விரிவான கட்டிடக்கலை, யாத்திரை மற்றும் புனிதர்களின் பூஜை ஆகியவை ஆரம்பகால திருச்சபையின் எளிய வழிபாட்டிற்கு சேர்க்கப்பட்டன. அதே சமயத்தில் சில கிறிஸ்தவர்கள் ரோமில் இருந்து விலகி துறவிகளாக தனிமைப்படுத்தப்படுவதை தேர்ந்தெடுத்தனர். உண்மையான பாவத்தை கழுவும் வழிமுறையாக குழந்தை ஞானஸ்நானம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த நூற்றாண்டுகளின் போது திருச்சபையின் ஆலோசனை சங்கங்கள் அநேகம் அதிகாரப்பூர்வ கோட்பாட்டை தீர்மானிப்பதற்காக திருச்சபையின் தவறான செயல்களை கண்டித்து போரிடும் பிரிவுகளுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக கூடி வந்தன. ரோம சாம்ராஜ்யம் பலவீனமடைந்ததால் திருச்சபை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மேற்கு மற்றும் கிழக்கில் உள்ள திருச்சபைகளுக்கு இடையே பல வேறுபாடுகள் தோன்றின. ரோம் நகரில் உள்ள மேற்கத்திய சபை மற்ற எல்லா சபைகளிலும் அப்போஸ்தல அதிகாரம் என கூறியது. ரோம பிஷப் கூட தன்னை போப் என்று அழைக்க ஆரம்பித்தார். இது கான்ஸ்டன்டின் நோபிளினை அடிப்படையாக கொண்ட கிழக்கு திருச்சபையுடன் நன்றாக இசைந்திருக்கவில்லை. இறையியல், அரசியல், செயல்முறை மற்றும் மொழியியல் ஆகியவை 1054ஆம் ஆண்டில் மாபெரும் பிளவை கொண்டு வந்தது. இதில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபை ஒன்றுக்கொன்று விலகியது மற்றும் அனைத்து உறவுகளையும் முறித்து கொண்டது. ஐரோப்பாவில் மத்திய காலங்களில் ரோமன் கத்தோலிக்க சபை அதிகாரத்தை தொடர்ந்து கொண்டது. அனைத்து உயிர்களிலும் உயிர்களை காப்பாற்றும் அரசர்களாக போப்புகள் வாழ்ந்தனர். திருச்சபை தலைமையில் ஊழல் மற்றும் பேரரசை சாதாரணமாக இருந்தது. கிபி 1095 முதல் கிபி 1204 வரை போப்புகள் முஸ்லிம் முன்னேற்றங்களை தடுக்கவும் எருசலேமை விடுவிப்பதற்காகவும் இரத்தக்களரி மற்றும் சிலுவை போர்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டனர். பல வருடங்களாக ரோமானிய திருச்சபையின் இறையியல் மற்றும் அரசியல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக பல நபர்கள் கவனம் செலுத்த முயன்றனர். அனைவரும் ஒரே வழியில் அல்லது வேறு ஒன்றில் அமைதியாக இருந்தனர். ஆனால் கிபி 1517இல் மார்ட்டின் லூத்தர் என்ற ஜெர்மனிய துறவி ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். அதை எல்லோரும் கேட்டார். லூத்தர் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்திற்கு வந்தார் மற்றும் மத்திய காலங்கள் நெருங்கி வந்தன. லூத்தர், கால்வின் மற்றும் ஸ்விங்கி உள்ளிட்ட சீர்திருத்தவாதிகள் இறையியலில் பல நுணுக்கமான கருத்துகளில் வேறுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வேதாகம திருச்சபை பாரம்பரியத்தின் மீது அதிகாரம் செலுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தனர். கத்தோலிக்கம் ஐரோப்பாவில் மீண்டும் வளர்ந்தாலும் புராட்டஸ்டன்ட்ஸ் மற்றும் கத்தோலிக்கர்கள் இடையே தொடர்ச்சியான போர்கள் உருவாகின. சீர்திருத்தம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை வெற்றிகரமாக கலைத்தது. நவீன காலத்திற்கு கதவு திறக்க உதவியது. கிபி 1790 முதல் கிபி 1900 வரை மிஷனரி வேளையில் முன்னொருபோதும் இல்லாத அளவிற்கு ஆர்வம் காணப்பட்டது. மிஷனரிகளுக்கு நிதியளிக்கும் திறனை மக்கள் வழங்கினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக உலகம் முழுவதிலும் மிஷனரிகள் சென்றனர். உலகம் முழுவதும் திருச்சபைகள் நிறுவப்பட்டன. நவீன திருச்சபை இன்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபை ஆகியவை கத்தோலிக்கர்கள் மற்றும் லுத்தரன்கள் போன்ற உறவுகளை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன.
சுவிசேஷ திருச்சபை வலுவாக, சுயாதீனமாக மற்றும் சீர்திருத்த இறையியலில் உறுதியாக இருந்தது. திருச்சபையில் பெந்தைகோஸ்தே எழுச்சி தோன்றி கவர்ந்திழுக்கும் இயக்கம் மற்றும் பல்வேறு சமய மரபுகள் ஆகியவை காணப்பட்டன. இவ்வாறு பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து கிறிஸ்தவம் இன்றும் நிலைத்திருக்கிறது. திருச்சபை வரலாற்றிலிருந்து வேறெதையும் நாம் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் குறைந்தபட்சம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்க வேண்டியது அவசியமாகும். திருச்சபை கற்பிப்பதை மறந்து இயேசு கற்பிப்பதை அசட்டை பண்ணும்போதுதான் எல்லா குழப்பங்களும் சபைக்குள்ளும் நமக்குள்ளும் வந்து நம்மை ஆளுகிறது. இன்று பல திருச்சபைகள் உள்ளன. ஆனால் ஒரே ஒரு நற்செய்திதான். இது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதும் அதை மாற்றாமல் இருப்பதிலும் நாம் கவனமாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தேவன்தாமே அவருடைய சபையை கட்டி எழுப்ப அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.